இன்னைக்கு உதயநிதி இல்லாதனாலதான் சிஎம் மேய்ச்சி நின்னே பேசினார். யாரோ ஒரு ஆப் ரைட்டுங்களா? உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. ஆப்சென்ட் ஆகணும். அவர் ஆப்சென்ட் ஆனார். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இல்லைங்க போட்டு எங்களை குறை சொல்றீங்க. பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஆப்சென்ட் ஆனாரு? சாரி சார். இவ்வளவு பெரிய கலாட்டம் நடந்திருக்கு. எங்க போன அந்த ஏடு ஊமத்துற? தமிழ்நாட்டின் பப்பு ஸ்டாலின் செய்த தப்பு. யாரை பத்தி சொல்றேனே உங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ள வாங்க, நீங்க வரும்போதே நீங்க எதை லூன் முடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தில் ஒரு பேரலை. சட்டமன்றத்தில் ஒரு தருதலையா? நக்கல்யா அவனுக்கு. ஒரு டிஷர்ட் போட்டு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, சாதா வெடி மாதிரி இருக்கும். வெடிச்சா வந்து ஊரே சும்மா ஆட்டி படைக்கும். அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சட்டமன்றத்தில் ரேம்ப் வாக் செல்லக்கூடிய ஒரு முதல்வர் 100 நாள் ஆட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சட்டமன்றத்துல ரேம்ப் வாக் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்றத்துல போய் புடவை பிடிச்சி இழுக்க கூடாது. ஏங்க சரியா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நம்ம திமுக காரங்க தான். இவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் சட்டமன்றத்தில் எப்படி எல்லாமே இவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. முதல் கோட் சூட்டு போட்ட முதல்வர் இது மாதிரி கோட் சூட்டு போட்டிருக்காங்க. எங்க இவரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாட்டிருக்காரு, கருணாநிதி போட்டுருக்காரு, ஸ்டாலின். அவருக்காக நாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் என்ன கெட்ட வார்த்தையா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கருணாநிதியே கருணாநிதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லணும். நீங்க கருணாநிதின்னு சொன்னா போல போயா கருணாநிதி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க மாடுலேஷன்ல. என்னங்க இஷ்ட கருணாநிதிக்கு தான் நான் பேசுவேன். ஏங்க இது கஷ்ட கருணாநிதியா இருக்குங்கற நான். அது துஷ்ட கருணாநிதியோட பிரச்சனை. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த சைடு ஆட்சிக்கு 100 நாள்னா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓய்வின் சாட்சியா ஒருத்தர் 100 நாள் இருக்காரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆனா அதுல ஒண்ணு பண்ணிட்டாரு. அந்த மாமா இருப்பார்ல, ஒரு ஐஸ் ஃப்ரூட் மாமா. ஆமா, அந்த மாமா போய் மீட் பண்ணிருக்காரு. திரும்பி இங்கிலீஷ்ல பேசுறா. நான் கேட்டேன் அது ஓவர் பண்ண என்ன மேட்டர்னு கேட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து காமன் மேன் பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்துறாங்க. அதுக்கு என்ன வந்து ஜட்ஜா கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் விஜய் டிவில இருந்து சீரியல்ல ஒரு நல்ல அப்பா கேரக்டர் பண்ண கூப்பிடுறாங்க. சும்மா தானே இருக்கீங்க, வாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஓய்வரியா சூரியனே அப்படின்னு அவருக்கே ஓய்வு கொடுத்துட்டீங்களே. இது வந்து வேற மாதிரி. திமுக ஓய் வரியா சூரியனே அப்படின்னு. ஆஹா, அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. சன்னுக்கு ஏது சண்டேன்னு கேட்டுட்டு இருந்த காலத்துக்கு இந்த சன்னுக்கிட்ட என்னன்னா சண்டேன்னு மாத்தி விட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னுடைய கேள்வி, போன கவர்மெண்ட் இன்னைக்கு எல்லாரும் நிசப்தமா உட்கார்ந்தாங்களே, அந்த அரசு பரிசுத்தமான அரசுன்னு நீங்க சொல்வீங்களா? போன கவர்மெண்ட்டா? நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்? மாமா சொன்னார்ல அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டைம் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிடுங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிடுங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்லதான் நீக்க சொல்றேன். அந்த சொல்லதான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். என் மாமா தான் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இல்ல, நீங்க எல்லாம் வந்து சீனியரா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜீவோ ஏதாவது இருக்கா? உன்னை மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவ்வளவுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமா? ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும்.
என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க என்னாச்சு அத நினைச்சேன் சிரிச்சேன் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. நானும் திரைசரி பாக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே? புரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன், அதை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையும், இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. குறிப்பா வந்து இந்த பஸ்ல கண்டக்டர் இவங்க எல்லாம் வந்து சரி பண்றதுக்காக பிரைவேட் இதுக்காக கொடுத்துட்டாங்க. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்சியில தான் அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து பயங்கரமா வைரலா போகுது. பாத்தீங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து யூபில இருந்து வந்து டிரைவர் ஆயிருவாங்க, நம்மளாம் ஹிந்தியில தான் டிக்கெட் எடுக்கணும், வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல், மீம், ஏஐ வீடியோ எல்லாம் போட்டு ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. ஸ்டாலினோட முட்டாள்தனத்தான வந்த நிலைமை தான் இந்த நிலைமைன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த ஒண்ணுத்துக்காக ஸ்டாலின் தான் இந்த கான்ட்ராக்டே விட்டது. 2026 ஜனவரி டு பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் விட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய SS என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனிக்கு 65 கோடி காசை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்ததே திமுக காரன். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போட்டு. இப்ப இவங்க வந்து கதறாங்க, தமிழ்நாட்டோட நிலைமைய பாத்தீங்களா, விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டேய் கொத்தடிமை பயிர்களா, கொடுத்ததே நீங்க தான், ஆதாரம் எல்லாம் இருக்கு, ரொம்ப கத்தாதீங்க. இது வந்து ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துரும், யாருமே நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்னு முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. ஆர்டிகல் 16 சப்டிவிஷன்ஸ், இதை வச்சு வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் எந்த மாநிலத்திலும் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படின்னு திமுக காரங்களை ரெடி பண்ணி வச்சாதான் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம். தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன் வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர், முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்.